இந்த ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க கார்ல வர்றீங்களோ, பைக்ல வர்றீங்களோ, பஸ்ல வர்றீங்களோ, எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொள்ளாச்சி வந்துருங்க. பொள்ளாச்சியில இருந்து ஒரு ½ கூட ஆகாதுங்க ஆலியார் டேமுக்கு. நீங்க ஆலியாருக்குள்ள என்ட்ரி ஆனதுமே அந்த ஆர்ச்சுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தண்ணி நல்லா ஓடும். அந்த தண்ணியில மட்டும் தயவு செஞ்சு குளிச்சிடாதீங்க. எதுக்குன்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க, நான் எண்டிங்ல சொல்றேன். இந்த இடத்துல வச்சு நிறைய படங்கள் ஷூட் பண்ணிருக்காங்க. அது என்ன மூவிங்கிறத கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா செம்ம கிரௌடு. உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா அவ்வளோ கிரௌடா இருந்துச்சுங்க. ஆனா பாக்குறதுக்கு லொகேஷன் எல்லாமே அவ்வளவு அருமையா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அவ்வளவு அருமையா இருந்தது ஆலியார் டேம். குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க, உங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு பிளே ஏரியாவும் நிறைய இருந்தது. 15 ரூபாய் என்ட்ரி டிக்கெட்க்கு இவ்ளோ என்ஜாய்மெண்ட் இருக்கும்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. மேல டேமுக்கு போய் பார்க்கணும்னா படிக்கட்டுகள் மட்டும்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையோ பார்ட்னரையோ கண்டிப்பா கூட்டு போயிருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். மேல போய் பாத்தீங்கன்னா வியூ எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாங்க போன டைம் தண்ணி கம்மியா தான் இருந்தது. எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் இறங்குனீங்கன்னா தண்ணி ஓடும், அவ்வளவு அழகா இருக்கும். ஃபேமிலி எல்லாமே குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த சம்மருக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட் தாங்க. மார்னிங் ஈவினிங் போங்க, தயவு செஞ்சு இந்த வெயிலுக்குள்ள போயிடாதீங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்ல ஏன் குளிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்க அவ்வளவு குப்பை தூசி இருக்கு. இதுல உங்க குழந்தைங்க எல்லாம் குளிக்க ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஆபத்து. சோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.